بذاتي دائما كنت فما بنت ولا بنت ولا بيننا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, சகோதரிகளே, இன்று புனித ரமலான் 27ஆம் இரவு. வழமைக்கு மாறாக இன்று கூடுதலானவர்களை பள்ளியிலே தொழுகைக்காக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஏன் இன்று கூடுதலாக வந்திருக்கிறீர்கள்? லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவில் நல்ல வணக்க வழிபாடுகள் செய்தவர்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இன்று நீங்கள் கூடுதலாக வந்திருக்கிறீர்கள். 26 நாளும் தொழாமல் இருந்துவிட்டு 27ஆம் இரவான இன்று மட்டும் நீங்கள் வந்ததினால் கொள்ளை லாபம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மான் ரஹீம். அவன் நினைத்தால் இன்றிரவை லைலத்துல் கத்ராக ஆக்கி உங்களுடைய நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் அவனுக்கு வல்லமை உண்டு. இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஓர் அரசன் அவனுடைய நாட்டு பிரஜைகளுக்கு சொல்லுகிறான், ஜனவரி மாதம் 1ஆம் திகதிக்கும், ஜனவரி எத்தனையில முடிகிற 31, ஜனவரி மாதம் 1ஆம் திகதிக்கும் 31ஆம் திகதிக்கும் இடையில் என்னிடத்தில் ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் எவர் என்னிடத்தில் வந்து எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று ஓர் அரசன் அந்த நாட்டு பிரஜைகள் மத்தியிலே சொல்கிறான். அந்த நாட்டு பிரஜைகள் அவ்வளவு பேரும் அனைவரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்கிடையில் ஒரு நாள் இருப்பதாக, அந்த நாளில் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பதாக அரசன் சொல்லி இருக்கிறானே, 30 நாளும் 31 நாளும் அல்லவா இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், மினக்கிட வேண்டும். ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு 15ஆம் திகதி என்றோ 20ஆம் திகதி என்றோ அல்லது 25ஆம் திகதி என்றோ ஒரு திகதியை குறிப்பிட்டு அவன் சொல்லி இருந்தால் எங்களுக்கு மிக இலகுவாக இருக்குமே. அவன் மொத்தமாக சொல்லிவிட்டான். எனவே 1ஆம் திகதியிலிருந்து 31ஆம் திகதி வரைக்கும் என்று சொன்னதினால் ஒவ்வொரு நாளும் அவனை போய் சந்தித்தால்தான் அவன் நினைத்திருக்கின்ற ஒரு நாள் வரும், எங்களுடைய தேவையும் முடியும் என்று அந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரம் 30 நாட்கள் 31 நாட்களும் போய் சந்திப்பதும் அவர்களுக்கு கஷ்டம்தான். இந்த நிலையில் அந்த அரசனுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஒரு மந்திரி இருக்கிறார். மந்திரிக்கு ஒரு அளவு அரசனுடைய நோக்கங்கள், அவனுடைய நாட்டங்கள், அவனுடைய லட்சியங்கள், அவனுடைய குறிக்கோள்கள் ஒரு அளவு தெரிந்திருக்கத்தானே செய்யும். அந்த அமைச்சர் அந்த நாட்டு மக்களை பார்த்து சொல்லுகிறார், 1ஆம் தேதியிலிருந்து
31ஆம் தேதிக்கு இடையில் என்று அரசன் குறிப்பிட்டாலும் அவருடைய கருத்து என்ன தெரியுமா? 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்கு இடைப்பட்ட அந்த 11 நாட்களிலும் தான் அவர் நினைத்திருக்கின்ற ஒரு நாள் வரும் போல் எனக்கு தெரிகிறது. ஆகவே 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தவறினாலும் 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்கு இடையில் அரசனை சந்திப்பதை தவறவிடாதீர்கள். ஏதாவது அவன் நினைக்கின்ற நாள் அந்த 11 நாட்களில் ஒரு நாளாகத்தான் இருக்கும் என்று அரசனுடன் நெருங்கி இருக்கின்ற மந்திரி அந்த மக்கள் மத்தியிலே சொல்கிறார். அப்போதும் அந்த மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். எத்தனை நாள் மினக்கிட வேணும்? 11 நாள் மினக்கிட வேணுமே. 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் டெய்லி தினமும் சந்தித்தால் தானே அவன் நாடிய ஒரு நாளும் அதற்குள் வரும். இதுவும் சிரமமே என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த அரசனுக்கு பிரதி அமைச்சரும் ஒரு ஆள் இருக்கிறார். அமைச்சர் தான் சொன்னார், 20ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் இடையில் தான் அவன் நாடுகிற நாள் இருக்கும் என்று ஒரு குறிப்பை கொடுத்தார். ஓரளவு அது சுகமாக இருந்தது. பிரதி அமைச்சர் சொல்கிறார், 20ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட 11 நாட்களில் ஒரு நாள் தான், அது 27ஆம் தேதியாக இருக்கும் என்று அந்த பிரதி அமைச்சர் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கருத்தை தெரிவித்தார். இப்போது அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஜனவரி 27ஆம் தேதியை எதிர்பார்த்து அந்த அரசனுடைய காலடியிலே கொண்டு போய் விழுந்து தமது குறைகளை சொல்லி அவனிடமிருந்து பெறக்கூடியவைகளை எல்லாம் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். அரசன் என்று நான் குறிப்பிடுவது அல்லாஹுவை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைலத்துல் கத்ர் என்று ஓர் இரவு உண்டு, அது ரமவானில் உண்டு என்று மொத்தமாகத்தான் சொல்கிறானே தவிர இத்தனையாம் நாள் இத்தனையாம் திகதி என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அப்ப அரசன் மொத்தமாக சொன்னது போல ஜனவரி 1ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் இடையில் ஒரு நாள் உண்டு என்று அரசன் மொத்தமாக சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத்தமா சொல்லித்தான் ரமவான் 30 நாட்களில் ஒரு நாள் உண்டு, அதுதான் லைலத்துல் கத்ர் என்று. அமைச்சர் என்று நான் குறிப்பிட்டேனே, அது யாரை? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வினுடைய நெருங்கிய அமைச்சர். அமைச்சர் சொல்கிறார், ரமவான் தான், அதில் பிந்தின 10 20ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் இடையில் என்று அரசன் மந்திரி சொன்னது போல ரசூலுல்லாஹ் அமைச்சர் சொல்கிறார்கள், ரமவான் 21ஆம் இரவிலிருந்து ரமவான் முடியும் வரைக்கும், அதாவது பிந்தின 10 தான் அந்த லைலத்துல் கத்ர் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். பிரதி அமைச்சர் என்று நான் குறிப்பிட்டேனே, அவர்கள் தான் வலிமார்கள். அவர்கள் சில கணக்குகளை எடுத்து ஆராய்ந்து அந்த நாள் ரமவானின் 27ஆம் நாள் என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் பிரதி அமைச்சர்கள். அவர்கள் எதை வைத்து சொல்கிறார்கள்? பிரதி அமைச்சர்கள் 27ஆம் நாள் என்று சில கணக்குகளை வைத்துத்தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். அதுவும் சரியான திட்டமான சொல் அல்ல, ஒரு கணக்கை வைத்து சொல்கிறார்கள். எவ்வாறு அந்த கணக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னா அன்சல்னா சூரத்திலே லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் என்று 3 இடங்களிலே வருகிறது. ஓதி பாருங்கள். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 இடங்களில் லைலத்துல் கத்ர் என்ற வசனம் மடங்கி மடங்கி வருகிறது. லைலத்துல் கத்ர் என்ற இந்த
2 சொற்களிலான இந்த வசனத்தில் 9 எழுத்துக்கள் இருக்கின்றன. லைலத்துல் கத்ர் என்பதில் 9 எழுத்துக்கள் இருக்கின்றன. இன்னொரு லைலத்துல் கத்ரில் 9 9 9 18, இன்னொரு லைலத்துல் கத்ரில் 9 18 9 27 என்று கணக்கிட்டு ரமலான் 27ஆம் இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று அவுலியாக்கள், இமாம்கள், பிரதி அமைச்சர்கள் சொல்கிறார்கள். எனவே எப்படியோ லைலத்துல் கத்ர் என்பது ரமலானில் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்? திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது ரமலான் மாதத்தில் தான், வேறு எந்த மாதத்திலும் இல்லை. திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட அன்றைய தினம்தான் லைலத்துல் கத்ர். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் தான். எனவே ரமலானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்ட அதே நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று எங்களுக்கு விளங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. லைலத்துல் கத்ர் என்று சொல்லல, ரமலான் என்று சொல்லல. இன்னா அன்ஸல்நாஹு, நாங்கள் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஃபீ லைலத்தின் முபாரகா, அருள் செய்யப்பட்ட ஓர் இரவில் இறக்கி வைத்தோம். அருள் செய்யப்பட்ட ஓர் இரவென்று பொதுவாக சொல்கிறானே தவிர இன்ன மாதம் இன்ன நாள் என்று சொல்லவில்லை. அவ்வாறு சொல்லாவிட்டாலும் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற அந்த திருவசனத்தின் மூலம் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது ரமலானில் தான் என்பது எங்களுக்கு விளங்குகிறது. அந்த ரமலானில் ஒரு நாள் அருள் செய்யப்பட்ட ஒரு நாள், அதுதான் லைலத்துல் கத்ர் என்றும் நமக்கு விளங்குகிறது. எனவே 27ஆம் இரவோ பிந்தின 10 ஒற்றையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 21ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், 25ஆக இருக்கலாம், 27ஆக இருக்கலாம், 29ஆகவும் இருக்கலாம் லைலத்துல் கத்ருடைய இரவு. இருந்தாலும் பெரும்பாலான இமாம்களினது அபிப்பிராயத்தின்படி 27ஆம் இரவு லைலத்துல் கத்ர் என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே கூடி இபாதத்து செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக நாடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை, சில நாட்களை ரகசியமாக வைத்திருக்கிறான். அதை அவன் வெளிப்படுத்தவில்லை. அந்த நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தஜல்லி, அவனுடைய வெளிப்பாடு மிக விசேஷமாக இருக்கும். அந்த நாட்களில் ஒன்றுதான் லைலத்துல் கத்ர். இன்னும் சில நேரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த நேரங்களில் அவனுடைய தஜல்லி மிகவும் சம்பூரணமானதாக இருக்கும். அதையும் அவன் இன்ன நேரம் என்று குறிப்பிடாமல் மொத்தமாக சொல்லி வைத்திருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா இலஸ் ஸமாஇத் துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் அகீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவும், அது லைலத்துல் கத்ர் என்று இல்லை, ஒவ்வொரு இரவும் பிந்தின பகுதியிலே முன்வானத்திற்கு இறங்குகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவின் பிற்பகுதியில் முந்தின வானத்திற்கு இறங்கி, ஃபஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லஹு, பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா, நான் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பேன். உடை கேட்பவர்கள் இல்லையா, அவர்களுக்கு உடை கொடுப்பேன். உணவு கேட்பவர்கள் இல்லையா, அவர்களுக்கு உணவு கொடுப்பேன். குடிப்பதற்கு பானம் கேட்பவர்கள் இல்லையா, குடிப்பதற்கு அவர்களுக்கு பானம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்வானத்திற்கு இறங்குகிறான்.
என்பதை வைத்து நீங்கள் யோசித்தால் எங்கோ இருந்து முன்வானத்திற்கு இறங்குகிறான் என்ற கருத்து வரும். இந்த ஹதீதை வைத்துக் கொண்டுதான் சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் என்கின்ற இடத்திலே இருக்கிறான், அவன் இரவின் பிற்பகுதியில் முன்வானத்திற்கு இறங்குகிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இன்று உலகத்திலே இருக்கிறது. சவுதி அரேபியாவில் வாழுகின்ற அங்கு இருக்கின்ற அறிஞர்களின் ஏகோபித்த கருத்து என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் என்கிற இடத்திலே இருக்கிறான் என்பதுதான், வேறு எங்கும் இல்லை. அர்ஷ் என்பது ஒரு சிம்மாசனம், ஒரு கட்டில் போல அல்லது ஒரு கதிரையை போல, அந்த கதிரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்பதுதான் சவுதி அரேபியாவில் உள்ளவர்களின் கருத்து. சவுதி அரேபியா அல்லாத மற்ற நாட்டில் உள்ள வஹாபிகளின் கருத்தும் அதுதான். அப்ப இரண்டு விஷயம் வரும். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்த ஒரு இடத்தில் இருக்கிறான் என்ற கருத்து வரும். இரண்டாவது, அவனுக்கு ஷடம் உண்டு என்ற அர்த்தமும் வரும். இப்னு பத்தூத்தா என்று ஒரு உலகம் சுற்றிய ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் இப்னு பத்தூத்தா. 20 வருஷங்கள் உலகத்தை அவர் சுற்றி இந்த இலங்கை நாட்டுக்கும் வந்து பொத்திவில், சாய்ந்தமருது பகுதிகளிலே பல நாட்கள் தங்கி இருந்திருக்கிறார். அவர் தன்னுடைய அது சுற்றுப்பிரயாணத்தை பற்றி ரிஹ்லத் இப்னு பத்தூத்தா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார், நான் சவுதி அரேபியாவுக்கு சென்றேன். இவர் மிஸ்ர்காரர், ஈஜிப்ட் இவர். நான் சவுதி அரேபியாவுக்கு என்னுடைய பிரயாணத்திலே சென்றிருந்தேன். அங்கே ஒரு பள்ளி வாயிலுக்கு ஜும்மாவுக்காக நான் போயிருந்தேன். ஜும்மா பிரசங்கம் செய்த அந்த மனிதன், அந்த பேஷிமாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷில் இருந்து முன்வானத்துக்கு இறங்குகிறான் என்பதை பற்றி விளங்கப்படுத்தினார். விளங்கப்படுத்தும் போது அவர் அவர் மிம்பரின் மேல் படியிலிருந்து 3 படிகள் கீழே இறங்கி, யன்சிலு ரப்புனா இலஸ் ஸமாஇத் துன்யா கன்ஸூலி ஹாதா, இந்த மிம்பரின் மேற்படியில் இருந்து நான் கீழ்ப்படிக்கு இறங்குவது போல அல்லாஹ் அர்ஷில் இருந்து முன்வானத்திற்கு இறங்குகிறான் என்று அவரும் இறங்கி காட்டினார். இதை என்னுடைய கண்ணால் சவுதி அரேபியாவிலே நான் கண்டேன் என்று இப்னு பத்தூத்தா தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். இன்றும் சவுதி அரேபியாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலே இருக்கிறான் என்ற கருத்து. நான் சவுதி அரேபியாவில் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தந்த ஒரு மிஸ்ர்கார மனுஷன், அவர் ஈஜிப்டுக்காரர், சம்பளத்துக்காக வேண்டி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், அதாவது யன்சிலு ரப்புனா இலஸ் ஸமாஇத் துன்யா, இரவின் பிற்பகுதியிலே அல்லாஹ் தஆலா முன்வானத்துக்கு இறங்குகிறான் என்று விளக்கம் சொன்னார். அப்ப நான் கேட்டேன், ஹஸ்ரத் அவர்களே கோபித்துக் கொள்ளாதீர்கள், தெரியாமத்தான் கேட்கிறேன், முன்வானத்துக்கு அரசிலிருந்து அவன் இறங்கின நேரத்தில் அவனுடைய அந்த அரசிலே யார் இருப்பார் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், வல் அர்ஷு காலின் ஃபீ தாலிகல் வக்த், அந்த நேரத்தில் அர்ஷி காலியாக இருக்கும் என்று அவர் சொன்னார். திருப்பி நான் அவருடன் விவாதத்திற்கு போகவில்லை, நான் கேட்டுக்கொண்டேன். ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த மனுஷன், இந்த மிஸ்ர்கார மனுஷன் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு வந்து ஜியாரத் பண்ணிவிட்டு அங்குமிங்கும் திரும்பி பார்த்து ஒருவரும் அவரை பார்க்கவில்லை என்றால் ரவுலாவை முத்தமிடுகிறார். ஒரு நாள் இவரை கண்டு, இவர் என்னை இப்படி வஹாபிச கொள்கையை பற்றி போதித்தார்,
இங்கு வஹாபிசத்துக்கு மாற்றமான ஒரு செயலை செய்கிறார், கபரை கொஞ்சுகிறாரே, முத்தமிடுகிறாரே என்று எனக்கு ஒரு யோசனை. 2ஆம் நாள் 3ஆம் நாளும் அதே மாதிரி அவரை நான் கவனித்து கண்டேன். ஒரு நாள் பக்கத்திலே சென்று ஹசரத் அவர்கள் என்னை தெரியுமா என்று கேட்டேன். உன்னை தெரியாது என்று சொன்னார். அவர் எனக்கு தெரியாது, எனக்கு வகுப்பில் படித்து தந்தாலும் 6000 7000 மாணவர்கள் இருக்கிற இடத்துல என்ன யார் என்று அவருக்கு தெரியாது. நீ யார் என்று கேட்டார். நான் ஸ்ரீலங்கா, இலங்கையிலிருந்து இங்கே ஓதுவதற்காக வந்து மதீனா இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலும் ஒரு பாடம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த கபரை முத்தமிட்டீர்களே, அதை நான் கண்டேன். அது பற்றி உங்களிடத்திலே கேட்பதற்காகத்தான் உங்களை அணுகி இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீ சிஐடியா என்று கேட்டார். இல்லை, நான் சிஐடி இல்லை, நான் ஓதுறதுக்கண்டே வந்தாள், நானும் முத்தமிடுற ஆள் தான். ஆனா இங்க பகிரங்கமாக முத்தமிட இயலாம இருக்கி, இங்க அரசாங்க சட்டம். நீங்க செய்தீர்கள், எனக்கு வகுப்பாசிரியராகவும் இருக்கிறீர்கள், படித்து தருகிறீர்கள், அதனால உங்களிடத்துல கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்பதற்காகத்தான் நான் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இதுதான் சரி, முத்தமிடுறதுதான் சரி, வஹாபிசம் பிழை. நான் ஒரு கலாநிதி, டாக்டர், படிப்பில் டாக்டர், நான் ஒரு கலாநிதி. எங்க மிஸ்ர் நாட்டில் நான் போய் சம்பளத்துக்கு போனா இவன் தாரத்தில் 10ல் 1 பகுதி தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும். எங்க நாட்டில் வறுமையான நாடு எங்க நாடு. இவனுக்கிட்ட 10 மடங்கு கூடுதலான சம்பளம் தருகிறான். அவனுடைய சம்பளத்துக்காக நான் இங்கே வந்து அவனுடைய பாடத்திட்டத்தை நான் கவர் பண்ணி படித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். இதுதான் அவர்களுடைய கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்வானத்துக்கு இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த அறிக்கிற முன்வானத்துக்கு இறங்குகிறான் என்ற கருத்து அல்ல. முன்வானம் என்பது மனிதனுடைய கல்பு, அதுதான் முன்வானம். வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபிஹ, முன்வானத்தை நாங்கள் பல விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்றால் முன்வானத்தை நட்சத்திரங்கள், பல நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறான் என்ற கருத்தும் இருக்கிறது. ஆனால் கல்பென்ற முன்வானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞானங்கள், அறிவுகள் என்ற நட்சத்திரங்களை கொண்டு அதை அழகுபடுத்தி இருக்கிறான் என்பது கருத்து. எனவே முன்வானம் என்பது மனிதனுடைய கல்பு. இந்த கல்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவின் பிற்பகுதியில் தஜல்லியாகிறான். எங்கோ இருந்து ஏணிப்படியால் இறங்கிட்டு வர மாதிரி இறங்குகிறான் என்ற கருத்தல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய கல்விலும் இரவின் பிற்பகுதியிலே தஜல்லியாகிறான். என்ன அர்த்தம்? அவனுடைய ரஹ்மத்து, அவனுடைய இரக்கம், அன்பு, இதை கொண்டு அவன் அடியார்களை நோக்குகிறான். அந்த நேரத்தில் பொருத்தமான நேரம் பார்த்து எவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். அப்படியான சில நேரங்களையும் சில நாட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் இந்த லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் 2 அர்த்தம் இருக்கிறதுக்கு. ஒன்று தக்தீருடைய இரவு. தக்தீர் என்று சொன்னால் இந்த பார்லிமெண்ட்ல பட்ஜெட் வாசிக்கான் தானே, பட்ஜெட் போடுற இரவு. அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ருடைய இரவு வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் 4 மலக்குகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுவான். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில். இந்த 4 பேரையும் கூப்பிட்டு சொல்லுவான், அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர் வரைக்கும் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் தேவையான சகல ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்ஜெட் போட்டு கொடுப்பான் இந்த 4 மலக்குகளுடைய கையிலும். அப்படி பட்ஜெட் போடுகின்ற ஒரு இரவுதான் இந்த இரவு. அப்ப நான் அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர் வரைக்கும் எவ்வளவு பணம் சம்பாதிப்பேன், எந்த அளவு சோறு சாப்பிடுவேன்,
எந்த அளவு தண்ணீர் குடிப்பேன், எந்த அளவு சர்பத்து குடிப்பேன், எந்த அளவு கஞ்சி குடிப்பேன், எதையெல்லாம் நான் உட்கொள்வேனோ அந்த முழு விவரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றிரவு எல்லார மலக்குகளை கூப்பிட்டும் அவங்களோட கையில கையளிக்கிறான். அப்படியான ஒரு இரவு தான் இந்த இரவு. ரசூலுல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை என்று தானே சொல்லணும். இல்லை என்று தானே சொல்லுவீங்க. எல்லாம் தெரியும் என்று தானே சொல்லுவீங்க. தெரியாத விஷயம் அவனுக்கு இருக்காம என்று சொன்னா அது பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய பேச்சா பேத்திரும். நான் உங்களை போலாம் சொல்லணும், அவனுக்கு தெரியாது எதுவும் இல்லை, எல்லாமே அவனுக்கு தெரியும். அதான ஈமான். நீங்களும் அப்படித்தான் சொல்லணும், நானும் அப்படித்தான் சொல்லணும். வித்தியாசம் சொன்னா பிரச்சனை. ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அதிலிருந்து நீங்கள் ஏதாவது கருத்தை விளங்கிக் கொள்ளலாம். அது எப்படி? நான் 10 கோடி ரூபாய் பணம் எடுத்து 10 கோடி ரூபாய் பணம் எடுத்து என்னுடைய அந்தரங்க செயலாளரிடம் நான் கொடுக்கிறேன், இதை பங்கு வச்சு போட்டுறப்பா, இத ஆக்களுக்கு பங்கு வச்சு போட்டுருவோம் என்னுடைய அந்தரங்க செயலாளரிடத்திலே நான் கொடுத்தேன். அந்தரங்க செயலாளர் 10 கோடி ரூபாவையும் மக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார். இப்போது எனக்கு அந்தரங்க செயலாளர் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தார் என்ற விவரம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. பணம் கொடுத்த அரசன் நான் தான், பணம் கொடுத்தவன் நான் தான். 10 கோடி ரூபாய் கொடுத்தேன் எனக்கு தெரியும். ஆனால் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தார், கொடுக்கப்பட்டது என்ற விவரம் எனக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? அந்தரங்க செயலாளருக்கு தெரியும். காத்தாங்குடி 5ஆங்குறிச்சியில் உள்ள அபூ தாஹிருக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டது, காத்தாங்குடி 6ஆங்குறிச்சியில் உள்ள இஸ்மாயிலுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டது என்ற விவரம் யாருக்கு தெரியும்? அந்தரங்க செயலாளருக்கு தெரியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வல்லாஹு யுதி வ இன்னமா அனல் காசிம். இது புகாரியில வருகிறது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ உலமாக்கள் பார்க்காமல் இல்லை, எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க என்றா, அல்லாஹ் கொடுக்கிறான், நான் பங்கு வைக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று மட்டும்தான் சொல்லுவார்கள். இதன் உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை, தத்துவத்தை சிந்திப்பதில்லை. அல்லாஹ் கொடுக்கின்றான், நான் பங்கு வைக்கின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் என்ன? அல்லாஹ் தானா என்கிட்ட மொத்தமாக அரசன் அந்தரங்க செயலாளருடைய கையில் 10 கோடி ரூபாவை கொடுத்தது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் மொத்தமாக தன்னுடைய களஞ்சியத்தின் கதவை திறந்து தந்து விடுகிறான். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்றால், ஒரு பச்சிளம் குழந்தை தன்னுடைய தாயின் மார்பில் ஒரு நாளைக்கு எத்தனை அவுன்ஸ் பால் குடிக்கும் என்பதை கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவார்களாம். அப்படியானால் எந்த அளவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருக்கிறார்கள்? அந்தரங்க செயலாளருக்கு அது தெரியும், அரசனுக்கு அது தெரியாது. இப்படியும் சில கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னால் ஏற்பாடு செய்கிற இரவு, பட்ஜெட் போடுகின்ற இரவு என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதற்கு விளக்கம் இந்த மாதிரி அமையும். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, நெருக்கடியான இரவு. கத்ர் என்றால் உயக்கண்டு சொல்வார்கள், நெருக்கடியான இரவு, நெருக்கமான இரவு. என்ன நெருக்கமான இரவு? இன்று மலக்குகள் எல்லாம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார்கள், எக்கச்சக்கமாக இறங்குகிறார்களாம்.
தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, எல்லா மலக்குகளும் இன்று பூமிக்கு இறங்குகிறார்கள். அவங்க இறங்குகிற காரணத்தினால சரியான நெரிசலா இருக்கான். மலக்குகளுடைய நெரிசல் மிக கூடுதலாக இருக்குதாம். எங்களுக்கு தெரியாதுதானே, எங்களுக்கு தெரியாது. ஆனா மலக்குகள் எக்கச்சக்கமாக இறங்கி கொண்டிருக்கிறார்கள். மலக்குற கையில இந்த பெருவிரல்ல நரம்பு இல்லையா? மலக்குற கை பெருவிரல்ல நரம்பில்ல, முள்ளிரிக்க முள்ளிரிக்குதானே, ஒவ்வொரு விரல்லையும் முள்ளிரிக்குதானே. பெருவிரல்ல முள் இல்லையா? 2 பெருவிரல்லையும். என்ன நீங்க பெருவிரல பாக்குற முள்ளிரிக்க? முள்ளிரிக்க நமக்கெல்லாம், மலக்குகளுக்கு முள்ளிரிக்காது. சிலாக்கள் சலான் சொல்லக்குள்ள தம்பி என்ன செய்யறான், இப்படி கையை பிடிச்சி முசாபா செய்யும் போது இப்படி நம்மளை போல 2 கையையும் தந்து முசாபா செய்யறவன் இருக்கான். சிலவன் ஒரு கையை கொடுக்கான். எப்படி 2 கையை மேல ஒரு கையை கொடுக்கான், கீழே ஒரு கையை கொடுப்பான். அப்படி கொடுக்கிறவனை பாருங்க, இந்த பெருவிரல நசிச்சு பார்ப்பான். ஏன்? மலக்குகளும் ஒரு வேளை மனித உருவத்திலே இருந்து சலாம் சொல்லலாம், எலும்பு இல்லாமல் விட்டால் மலக்கண்டு கண்டுபிடிச்சிக்கலாம் என்று இவர் என்ன செய்வார்தான், நசிச்சு பார்க்காரு. ஒரு நாளைக்கும் அவருக்கு என்ன செய்யாது, எலும்பில்லாத விரல் அம்பிடாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த பெருவிரல்ல எலும்பில்லையாம். ஹயாத் நபி அப்பா, ஹயாத் நபி அப்பா நாங்கள் சொல்றோமே. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உலகம் எல்லாமே சுற்றி திரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு வலியுல்லா, ஒரு நாதா. அவர்களுடைய பெருவிரலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எலும்பை படைக்கவில்லையாம். ஆகையினால அப்படி சலாம் சொல்லுகிற நேரத்தில் எலும்பு இல்லாமல் இருந்தால் அவர் மலக்கென்றோ அல்லது ஹிதர் நபி என்றோ ஹயாத் நபி அப்பா என்றோ கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்று அப்படி சலாம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே இன்றிரவு உலகத்தில் சகல மலக்குகளும் இறங்கி ஒரு பெரிய ஒரு விசேஷமான இரவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். இதெல்லாம் என்னத்துக்கு சகோதரர்களை ஆக்கித்தாரது? இந்த விசேஷமான இரவு, விசேஷமான நேரம், விசேஷமான நாள், இதெல்லாம் ஆக்கித்தாரது எதற்காக? இந்த அடியார்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தியாவது நல்ல மனிதனாக வேண்டும், முழு மனிதனாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியெல்லாம் வச்சிருக்கிறான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒருவன் முழு மனிதனாகணும். அரை மனுஷன், கா மனுஷன், முக்கா மனுஷன், முழு மனுஷன். யார் முழு மனுஷன்? எவன் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் முழு மனிதன். அல்லாஹ்வை அறிய தேவையில்லையா? அல்லாஹ்வை அறிஞ்சவன் முழு மனுஷன் இல்லையா? ஒரு மனுஷன் தன்னை அறிஞ்சா அவன் முழு மனுஷன் என்றா, அல்லாஹ்வை அறிஞ்சா இப்படி சொல்லியிருக்கலாம். ஒருவன் தன்னை அறிந்தால் பாதி மனுஷன், அல்லாஹ்வை அறிந்தா முழு மனுஷன் என்று சொன்னால் சரி. ஒருவன் தன்னை அறிந்தால் முழு மனிதனாகிறான். காரணம் என்ன? தான் அல்லாஹ் என்பதை அறிந்து கொண்டால் அவன் முழு மனிதனாகிறான். சகோதரர்களே, இன்னும் இபாதத்துகள் எல்லாம் இருக்கு. நான் முக்கியமா லைலத்துல் கத்ரை பற்றி பேச வரவில்லை, அதை குறிப்புக்காக சொல்லிக் கொண்டேன். ஒரு ஹதீஸை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹதீஸ் குதுசி. ஹதீஸ் குதுசி என்றா அதில் சந்தேகம், அதீதிலே சந்தேகம் வைக்கலா. இருந்தாலும் சில நேரங்களில் வாய்பான ஹதீஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் குதுசியில் வாய்பான ஹதீஸ் குதுசி என்று கிடையாது. இது ஹதீஸ் குதுசி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளில் ஒரு அடியானை கூப்பிடுவானாம். யா அப்தி, என்னுடைய அடியானே என்று கூப்பிட்டு கேட்பானாம், நான் உலகத்தில் நோயாளியாக இருந்தேனே, நீ என்னை பாத்தியா, என்னை நோய் விசாரித்தாயா என்று கேட்பானாம். கேட்டால் இந்த அடியான் என்ன சொல்வானாம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன், நீ மிக தூயவன், நீ சுகமில்லாமல் இருந்ததாக நோயாளியாக இருந்ததாக சொல்கிறியே, இது என்ன கதை என்று இந்த அடியான் கேட்பானாம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், இன்னாருடைய மகன் இன்னான் இன்ன இடத்தில் சுகமில்லாமல் நோயாளியாக இருந்தானே, அவனை போய் பார்த்தாயா என்று கேட்பானாம்.
இல்ல ஆண்டவனே, எனக்கு பார்க்க கிடைக்கலையே என்று இவன் சொன்னால், நீ அவனை போய் பார்த்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா சொல்வானாம். இன்னொரு அடியானை கூப்பிட்டு, யா அப்தி, என்னுடைய அடியானே, பசித்தவனாக உன்னிடத்தில் வந்து புசிப்பதற்கு சாப்பிடுவதற்கு நான் உணவு கேட்டேனே, நீ எனக்கு தந்தாயா என்று கேட்பானாம். இந்த அடியான் என்ன சொல்வான்? சுப்ஹானல்லாஹ், நீ பசித்ததாக பசியோடு இருந்ததாக சொல்கிறாயே, இது என்ன கதை ஆண்டவனே என்று சொன்னவுடனே அல்லாஹு தஆலா சொல்வானாம், இன்னாருடைய மகன் இன்னான் பசித்தவனாக உன்னிடத்திலே வந்து சாப்பாடு கேட்டானே, நீ கொடுத்தாயா? நான் கொடுக்கல ஆண்டவனே, நீ கொடுத்திருந்தால் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா சொல்வானாம். இன்னொரு அடியானை கூப்பிட்டு, யா அப்தி, என்னுடைய அடியானே, உடுக்க உடையில்லாதவனாக உன்னிடத்தில் வந்து உடை கேட்டேனே, நீ எனக்கு தந்தாயா என்று கேட்பானாம். இதற்கு இந்த அடியான் சொல்வான், இறைவா, நீ பரிசுத்தமானவன், உடுக்க உடையில்லாமல் வந்ததாக சொல்கிறியே, இது என்ன கதை என்று கேட்பானாம். அதற்கு அல்லாஹு தஆலா சொல்வானாம், இன்னாருடைய மகன் இன்னான் உடுக்க உடையில்லாமல் உன்னிடத்தில் வந்து கேட்டானே, நீ கொடுத்தாயா? இல்ல இறைவா, நான் கொடுக்கவில்லை, நீ கொடுத்திருந்தால் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா சொல்வானாம். சகோதரர்களே, இது முஸ்லிம்ல வார ஒரு ஹதீஸ். நீங்க சும்மா யோசனை பண்ணி பாருங்க. கியாம நாளையில وَلِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ لِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ. கியாம நாளையில் ஒவ்வொரு ஆளுக்கும் அவரவர் வேலையை பார்த்து இருக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்குமா? ஒவ்வொருத்தனுக்கும் அவண்ட வேலையை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடி அலைந்து திரிவார்களாம். அல்லாஹ் தஆலாவுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? அவன் என்ன சும்மா பகடிக்கு அடியார்களை கூப்பிட்டு இப்படி சொல்கிறானா? இல்லை. இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உண்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறான். அதாவது அவனாக பசித்தவனாக உடை இல்லாதவனாக தாகித்தவனாக நோயாளியாக இந்த உலகத்திலே இருந்தவன் யார்? நான் தான் இருந்தேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளையிலே வெளிப்படுத்தி காட்டுகிறான். இதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். இப்படி இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தந்து மனிதன் அதை பயன்படுத்தி மனிதன் தான் யார் என்று உணர வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் கூடி தொழுது விட்டு திக்ர் செய்து விட்டு தஸ்பீஹ் செய்து விட்டு இஸ்திக்பார் செய்து விட்டு போறதுல அர்த்தம் இல்லை. இன்றைய நாளில் மட்டும் அவ்வாறு செய்வதில் வேலை இல்லை. லைலத்துல் கத்ருடைய இரவு போல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு இரவையும் நாங்கள் நினைக்கக்கூடியவர்களாக கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரிஃபீன்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ர் என்று சொல்வது வருடத்தில் ஒரு நாள். இதுதான் முடிவுங்கிறார்கள். அது ரமதானிலும் இல்லை, 27லையும் இல்லை, பிந்தின 10லையும் இல்லை, வருடத்தில் ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு வருடம் முழுவதும் நாங்கள் லைலத்துல் கத்ராக நினைத்து பாடுபட வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பரக்கத்துக்காக உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகள் சொன்னேன். இதை தொடர்ந்து உங்களுக்கு தம்பி தேத்தண்ணியமா குடிப்பீங்க, அப்ப தேத்தண்ணியை கொடுங்க. தேத்தண்ணி குடிஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் இடைவேளை தருவார்கள். அதற்கு பிறகு தஸ்பீஹ் தொழுகை, அதைத் தொடர்ந்து வித்ர் தொழுகை, அதைத் தொடர்ந்து திக்ரு இஸ்திக்பார் போன்ற இபாதத்துக்கள் இடம்பெற இருக்கின்றன. எனவே நீங்கள் அனைத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.